அரசாங்கம் யார் மேலே பாயணுன்றதை மீடியா மேலேயும் சொல்லியிருக்கு, காவல்துறை மேலேயும் சொல்லியிருக்கு. ஒரு பர்மிஷன் வாய்மொழியாக கொடுக்குறீங்க ஒரு போராட்டம் நடக்கிறதுக்கு அண்ணா நகரில், பர்மிஷன் எடுத்து வந்து போராடினா கூட போராடக்கூடாதுன்னு தடுக்குறீங்க. ஏன் உங்களுக்கு வந்து அதை முன்னாடியே ரிட்டர்னில் கொடுக்க தெரியாதா பர்மிஷனை? வாய்மொழியில் கொடுத்துட்டு போராட வந்தால் கைது பண்ணுவீங்க. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு ஆளுங்கட்சியில். பயப்படுறாங்க சார், பதட்டப்படுறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரியான சின்ன சின்ன செய்திகளை வச்சு தான் டிஃபேம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் மக்களுடைய பேராதரவு அப்படின்றது வந்து விஜய் அண்ணாவுக்கு தவிர்க்க முடியாததாக இருக்குது தமிழ்நாடு முழுக்க. அது வந்து இந்தியா முழுக்கவுமே இருக்குது. விஜய் அண்ணா அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்து தரைக்கே வரல, மக்களை சந்திக்கவே இல்லை, வெளியவே வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டார். மதுரையில் இறங்கினாலே ஏன் இறங்கினாருன்னு கேட்குறீங்க. வராதிங்கன்னு சொல்லிட்டு போனால் ஏன் அதை சொல்லிட்டு போகிறீங்கன்றீங்க. சொல்லாமலே போயிருந்தால் இங்கே சொல்ல வேண்டியதானேன்னுவீங்க. லெட்ரு அனுப்பாமலே இருந்தால் லெட்ரு கொடுக்க வேண்டியதானேன்னுவீங்க. இல்லை ட்விட்டர் போட வேண்டியதானேன்னுவீங்க. இதெல்லாம் விமர்சனங்கள். ஆனால் அந்த இடத்துல பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை, இந்த காவல்துறையின் கடமை. யாருக்கு? மக்களுக்கு. அந்த இடத்துல அவ்வளோ பேர் கூட போகிறாங்கன்றது முன்கூட்டியே உங்களுக்கு தெரியும். விஜய் அண்ணா அதை வந்து முன்கூட்டியே ஸ்மெல் பண்ணி அவர் வந்து இங்கே பத்திரிகையாளர்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. அவர் சொன்னதுனால அங்கே கூட்டம் கம்மி. நீங்கள் அங்கே பாதுகாப்பு கொடுக்குறதுல நீங்கள் சுணக்கம் காட்டுறீங்க. எத்தனை லட்சம் பேர் வந்து மாநாட்டுக்கு வந்தாங்க, எவ்வளோ பாதுகாப்பு கொடுத்தீங்க? இங்கே ஒரு ஏர் ஷோ நடத்துனீங்கல்ல, ஏர் ஷோ நடந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் அங்கே நடந்ததா மாநாட்டில்? இல்லை. எத்தனை உயிர் போச்சிங்க? அங்கேயும் உங்களுடைய பாதுகாப்பு குறைபாடு. இந்த இடத்துல மதுரையில் ஏர்போர்ட்டில் அவ்வளோ பேர், கோயம்புத்தூரில் ஏர்போர்ட்டில் அவ்வளோ பேர்னா நீங்கள் காவல்துறை எத்தனை பேர் நீங்கள் டிப்ளாய் பண்ணி எவ்வளோ பேர் சொன்னீங்க? ஏன் உளவுத்துறை உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கலையா? இத்தனை ஆயிரம் பேர் அங்கே கூட போகிறாங்க, விஜய் அவர்கள் வராரு. ஏன்னா அது பிளான்டு ஒரு ஈவெண்ட்டு. நீங்கள் மதுரையை கூட விட்டுருங்க, கோயம்புத்தூரில் பிளான்டு ஈவெண்ட்டு. காவல்துறை எத்தனை பேரை நீங்கள் டிப்ளாய் பண்ணி அந்த இடத்துல பாதுகாப்பு கொடுத்தீங்க? மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் சார். நீங்கள் காசு கொடுத்து கூட்டம் இல்லை. ஏன்னா நீங்கள் காசு கொடுத்து கூட்டு வரீங்கன்னா அரசு பஸ்ஸை வாடகைக்கு எடுத்து எல்லாருக்கும் 200-300 கொடுத்து தூக்கி கொண்டு வந்து லைனாக நிற்க வச்சுட்டு, ஒன்று தலைவர் கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம், திமுக தலைவர்கள் கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் அப்படியே சுற்றி வந்து இந்த பக்கம் முன்னாடி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வேட்டி சிலையை திரும்ப கொடுக்குற மாதிரி அதே ஆட்களை முன்னாடி காட்டி ட்ரோன் கேமரா வச்சு அதை ஒரு ஷூட் பண்ணி இங்கே ஒரு ஷூட்டிங் நடத்துவீங்கல்ல, அந்த மாதிரி கிடையாது. இங்கே தலைவர் கிராஸ் பண்ணி போன உடனே எங்கடா நம்ம வந்த பஸ்ஸு, எங்கடா நம்மளை கூட்டி வந்தவன் காசு கொடுப்பானா ஏமாற்றிடுவானா, பஸ்ஸு நம்மளை விட்டு போயிருமான்ட்டு பதட்டப்பட்டு கவர்மெண்ட் பஸ்ஸை நோக்கி ஓடுறாங்க பாரு மக்கள். அந்த மாதிரி கூட்டம் கிடையாது இது. மக்கள் தன்னெழுச்சியாக தனக்கான தலைவன் வரான் அப்படின்ட்டு வந்து நிற்கிறாங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்ண வேண்டியது, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசுடைய கடமை. இப்போவே இப்படி பதறீங்களே, நாளைக்கு பிரச்சாரம் இல்லைனா போராட்டம் வந்துட்டுன்னா பாதுகாப்பு கொடுக்காம விட்டாலும் விட்டுருவீங்க நீங்கள். ஏன்னா கெட்ட பேர் வரட்டும், ஏதாவது அசம்பாவிதம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையும் சரி அரசும் சரி அந்த பாதுகாப்பு விஷயங்களில் கோட்டை விட்டு பேரை கெடுக்கிறதுக்கு நடத்த போகிறாங்க நாடகங்கள் அப்படின்றத எனக்கு தோணுது. ஸோ அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளுக்கு போலீஸ் பாதுகாப்பை அரசு உறுதி செய்யணுன்றதை இந்த பதிவு மூலமாக நான் கேட்டுக்கிறேன்.